22 வருடங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்று இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் காணாமல் போனோர் பற்றிய பெயர் விவரங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் எல்லாம் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் காணாமல் போனார்கள், அவர்களுடைய பெயர் விவரங்கள், அவர்கள் யாரால் காணாமல் போக செய்யப்பட்டார்கள், அவர்கள் எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சகல விவரங்களும் இந்த அறிக்கையில் இருக்குது. 22 வருடங்களுக்கு முதல் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு காலம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அறிக்கையை தயாரித்தது யார், இது போன்ற சகல விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இது இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தியாகும். இந்த செய்தி உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 1996ஆம் ஆண்டுக்கும் 97ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் காணாமல் போனமை எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த காணாமல் போனவர்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு இருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அவை என்ன செய்யணும் என்று சொன்னால், ஒரு குழு ஒன்றை நியமிக்கணும். 4 கொண்ட ஒரு குழு ஒன்றை நியமித்து இந்த காணாமல் போனவர்கள் யார், அவர்கள் எப்படி காணாமல் போனார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, இது சம்பந்தமாக சகல விசாரணைகளை நடத்தி ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படி அந்த 4 பேர் கொண்ட குழுவுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுது. சரி என்று அந்த 4 பேர் கொண்ட குழு நியமித்து அந்த 4 பேரும் என்ன செய்யணும் சொன்னால், யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் போய், உதாரணமாக யாழ் நகரம், மானிப்பாய், சுன்னாகம், சாவச்சேரி, கொடிகாமம் என்று சொல்லி நிறைய இடங்களுக்கு போயிட்டு அங்கே நிறைய ஆட்களை சந்தித்து அவர்களை அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிஞ்சு அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்று அவற்றை சேகரித்து ஒரு முழுமையான அறிக்கை ஒன்றை இந்த 4 பேர் கொண்ட குழு தயாரிக்குது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், 96ஆம் ஆண்டுக்கும் 97ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களில் 280 பேருடைய பெயர் விவரங்கள், அவர்களுடைய விலாசம் மற்றும் சகல விவரங்களும் அவர்கள் எங்கே வைத்து கைது செய்யப்பட்டார்கள், எங்கே வச்சு சித்திரவதை செய்யப்பட்டார்கள், இந்த மாதிரியான சகல விவரங்களும் அந்த அறிக்கையில் அவர்கள் தயாரிக்கிறார்கள். அதாவது எல்லா விவரங்களையும் உறவினர்களிடம் கேட்டறிந்து அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது. இது முதலாவது. இரண்டாவது, அந்த அறிக்கையில் ஒரு சில இடங்களோட பெயர் குறிப்பிடப்பட்டு அந்த இடங்களோட படங்கள் போடப்பட்டு இங்குதான் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த அறிக்கையில் ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அந்த புதைக்கப்பட்ட இடங்கள் என்று சொல்லி 2 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று செம்மணி தரவை பகுதி, மற்றது நாவற்குழி தரவை பகுதி. இந்த 2 இடங்களோட படங்களும் அதில் போடப்பட்டு இந்த இடத்தில் தான் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 22 வருடங்களுக்கு முதல் வெளிவந்த இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது, 2 இடங்களினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு இந்த இடங்களில் வச்சு பொதுமக்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அதுல முதலாவது இடம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நாவற்குழி பகுதியில் இருந்த நெற்களஞ்சிய சாலை, அரச நெற்களஞ்சிய சாலை. நாவற்குழி பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு தெரியும், அல்லது நாவற்குழியோட பரிச்சயம் உள்ள மக்களுக்கு தெரியும். நாவற்குழி பகுதியில் அரச நெற்களஞ்சிய சாலை இருந்தது. அங்க ஏராளமான பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டு அவர்களுடைய கண்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு அந்த நெற்களஞ்சிய சாலையை ஒரு சித்திரவதை கூடமாக இலங்கை ராணுவம் பயன்படுத்தியது என்று சொல்லி இதில் ஒரு குறிப்பொன்று போடப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தனங்கிழப்பு, தச்சந்தோப்பு மற்றும் நாவற்குழி போன்ற பகுதிகளில் கைது செய்யப்பட்ட பொதுமக்கள் இந்த நெற்களஞ்சிய சாலைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி இதில் ஒரு குறிப்பொன்று இருக்குது. இது முதலாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், கொடிகாமம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், கொடிகாமம் திருநாவுக்கரசு மகா வித்தியாலயம். அந்த திருநாவுக்கரசு மகா வித்தியாலயம் கூட ஒரு சித்திரவதை கூடமாக பயன்படுத்தப்பட்டது. அங்கும் அந்த பகுதியில் கைது செய்யப்பட்ட ஏராளமான பொதுமக்கள் கொண்டு வரப்பட்டு அங்கு வைத்து சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இலங்கை ராணுவத்தால் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான நபர்களிடம் சாட்சியம் எடுத்திருக்கின்றார்கள். அந்த சாட்சியம் வழங்கியவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று டக்ளஸ் சேவானந்தா, மற்றவர் செல்வம் அடைக்கலநாதன், மற்றவர் சித்தார்த்தன். இந்த மாதிரி சில முக்கியமான நபர்களிடம் சாட்சியங்களும் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்றா, 22 வருடங்களுக்கு முதல் தயாரிக்கப்பட்டு அதில் இவ்வளவு விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய பெயர் விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் சாட்சியங்கள் வழங்கினார்கள் என்று சொல்லி அந்த விவரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 280 பக்கங்களை கொண்ட இந்த மிகப்பெரிய அறிக்கை 22 வருடங்களாக ஏன் ரகசியமாக வைக்கப்பட்டது, ஏன் வெளியிடப்படவில்லை என்றது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஏன் இதனை பொதுமக்களுக்காக வெளியிடல, அல்லது ஏன் இந்த அறிக்கை சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால், கடந்த காலத்தில் இருந்த அரசாங்க
அரசாங்கங்கள் வந்து இதை திட்டமிட்ட ரீதியில் வந்து மூடி மறைச்சிருக்கலாம். ஒருவேளை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்திருக்கலாம், இந்த அறிக்கையை வந்து தூக்கி அங்கால ஒரு இடத்துல ஓரமா போட சொல்லி இதை பற்றி பெருசாக கிண்ட வேண்டாம் என்று சொல்லி. எனவே என்ன நடந்துச்சதோ ஏது நடந்துச்சோ தெரியல, இந்த அறிக்கை வந்து கடந்த 22 வருடங்களாக ரகசியமாக வைக்கப்பட்டு இப்பொழுது பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையினை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு தமிழ் பத்திரிகை இன்று அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதனுடைய முழுமையான விவரங்களை அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செம்மணி அகழ்வு பணிகளுக்கு இந்த அறிக்கை மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், செம்மணி பகுதியில் வந்து இப்போ ஏராளமான எலும்புக்கூடுகள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அறிக்கை சம்பந்தமாக அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவால் இலங்கைக்கு 30% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கையில் இருந்து இம்மாதம் 18ஆம் தேதி ஒரு குழு ஒன்று அமெரிக்கா செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் வந்து அமெரிக்க அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வர இருக்கிற அந்த 30% வரியை வந்து எப்படியாவது குறைப்பதற்கு முயற்சிகள் எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த குழுவினருடைய அந்த முயற்சி வெற்றி பெறுமா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 1-2 குழுக்கள் வந்து அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த குழுவில் இருந்தவர்கள் வந்து அந்த பொருத்தமானவர்கள் இல்லை என்று சொல்லி விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதோட இந்த குழு அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவில் ஒரு சில அதிகாரிகளோட சந்திச்சு காய்ச்சது தானே, அந்த அதிகாரிகளும் பெரிய அளவுக்கு பவரான அதிகாரிகள் இல்லை, அதாவது அவர்கள் வந்து தீர்மானிக்கிற இடத்துல இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே போய் சந்திக்கணும்ன்றக்காக சும்மா போய் யாரையோ சந்திச்சு போட்டு வந்திருக்கணும் போல நடக்குது. எனவே இந்த முறை அனுப்பப்படுற குழு வந்து போய் முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இலங்கைக்கு 30% வரி வந்து நடைமுறைக்கு வருமா அல்லது அதில் ஏதாவது குறைப்புகள் இடம்பெறுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். யானை ஒன்று உயிரிழந்ததுக்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தன்னுடைய இரங்கல்களையும் கவலையையும் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்த பாத்தியா என்று சொல்லப்படுற ஒரு யானை வந்து சில காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தது. அதனுடைய காலில் வந்து காயம் இருந்தது, துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயம் பட்டிருந்தது. பிறகு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தது அந்த யானை. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதம் 15ஆம் தேதி நேற்று அது சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்துட்டது அந்த யானை. அந்த யானையினுடைய இறப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கவலையும் வெளியிட்டிருக்கின்றார். எனவே அவருடைய அந்த இரங்கலை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். என்று சொன்னால் அவர் வந்து இந்த காட்டு விலங்குகளை படம் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈடுபாடு உள்ளவர், புகைப்படத்துறையில் வந்து மிகவும் ஈடுபாடு உள்ளவர். அதனால அவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தினார் என்று சொல்லலாம். அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணியில் வந்து இத்தனையோ நாட்கள் அகழ்வு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு எத்தனையோ எலும்புக்கூடுகள் எல்லாம் மீட்கப்பட்டது. அதை பற்றியும் ஏதாவது சொல்லிக்கலாம் தானே, அதுக்கும் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கலாம் தானே. ஒரு வசனம் ஒரு வார்த்தை ஒன்றுமே சொல்லல இலங்கையினுடைய பிரதானமான எதிர்க்கட்சி தலைவர். ஆனா ஒரு யானை செத்ததுக்கு அவர் கவலைப்படுறார். எனவே மனிதாபிமானம் என்றது அப்படி இப்படித்தான் இருக்கு. முன் எப்போதும் இல்லாதவாறு இலங்கையிலிருந்து ஏராளமானவர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடி சென்று கொண்டிருப்பதாக, நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம். ஏன்னு சொன்னால் அவைக்கு தெரியாம யாரும் நாட்டை விட்டு போக முடியாதானே வேலைக்காக. எனவே அவர்களில் பதிவு செய்து தானே போக முடியும். எனவே அவர்கள் இந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த வருடம் முதல் 6 மாதங்களில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமான முதல் 6 மாத கால பகுதியில் இலங்கையிலிருந்து எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள் வேலை வாய்ப்புக்காக என்று சொல்லி இந்த புள்ளி விவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1,44,379 பேர் 1,44,379 பேர் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள் வேலைக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுடைய எண்ணிக்கை 88,684 பேர், பெண்களுடைய எண்ணிக்கை 55,695 பேர். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகளவான ஆட்கள் வந்து எந்த நாட்டுக்கு போயினோம் சொன்னா அதுல முதலாவது இடத்துல இருக்கிறது வந்து குவைத்துக்கு போயிருக்கணும் 38,806 பேர் போயிருக்கணும். இரண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து UAE அதாவது ஐக்கிய அரபு ராச்சியம். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா 28,973 பேர் போயிருக்கணும் இரண்டாவது இடத்துல. மூன்றாவது இடத்துல இருக்கிற நாடு வந்து கட்டாருக்கு வந்து 21,958 பேர் போயிருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் இருக்குது. ஜப்பானுக்கு வந்து 6,073 பேர் வேலைக்கு போயிருக்கணும் இந்த முதல் 6 மாதங்களில். அதுக்கு பிறகு சவுத் கொரியா இருக்குது, தென்கொரியா இருக்குது. தென்கொரியாவுக்கு வந்து 3,134 பேர் வேலைக்காக போயிருக்கிறார்கள் இந்த முதல் 6 மாதங்களில். எனவே இந்த புள்ளி விவரங்களை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ளது.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஒரு மிக ஆழமான அர்த்தங்களை கொண்ட மிக மிக நுட்பமாக வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம் என்று சொல்லலாம். அண்மையில் இந்தியாவில் ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. அது விபத்துக்குள்ளானதுக்கான காரணம் அந்த என்ஜினுக்கு போக வேண்டிய எரிபொருள் நிறுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லி விசாரணையினுடைய முதலாவது அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பைலட்ஸ் இருக்கிறோம், 2 விமானிகள். அதில் பிரதானமான விமானி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டில்வின் சில்வா அவர் இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இருக்கிறார். என்னதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் டில்வின் சில்வாவால் கட்டுப்படுத்தப்படுறார் என்று சொல்லி ஒரு விமர்சனம் நீண்ட காலமாகவே இருக்குது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு விமானத்தை ஓட்டிக்கொண்டு போயிருந்தானே, அந்த விமானத்துக்கு மேலே டெமோக்ரஸி என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஜனநாயகம் என்று சொல்லி அந்த விமானத்துக்கு போக வேண்டிய எரிபொருள் கட் பண்ணப்பட்டிருக்கிறது, ஓஃப் பண்ணப்பட்டிருக்கிறது. இவர் 2 பேரும் ஆளையால் பாக்கினம், நீ ஓஃபன்னியா என்று சொல்லி ஆளையால் பாக்கினம். எனவே இந்த விமானம் கீழே விழப்போது என்ற அர்த்தத்தில் இந்த கேலி சித்திரம் நுட்பமாக வரையப்பட்டிருக்கிறது. எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் சில வித்தியாசமான கருத்துக்கள் வருந்தானே, அந்த கருத்துக்கள் என்ன என்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த முக்கியமான செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.